ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ பெயின் பிளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேங்க. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ப்ராங்க் வீடியோ பண்ணலான்னு சொல்லி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு ஒரு கஷ்டம், வண்டிக்கு டியூ கட்டணும். அதனால எங்கள் வீட்டில் வந்து அத்தைக்கிட்டையும் ஒய்ஃபுக்கிட்டையும் நகை கேட்கலான் இருக்கேன். சரி, கோல்டு அடகு வச்சு நம்ம டியூ கட்டிக்கலாம், நீ நகை கொடு அப்படின்னு கேட்கலான்னு பார்க்குறேன். இது ஒரு ப்ராங்க் வீடியோ. கேமரா செட் பண்ணி வச்சுட்டு நான் வாட்டில் நீட்டாக டீசெண்டாக இது பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. நான் வந்து இப்போ ப்ராங்க் பண்ண போகிறேன். விக்டோரியா வந்து உள்ள ரெஸ்ட் ரூமில் இருக்கா, அத்தை வெளியே போயிருக்காங்க. எப்படிங்கிறத பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? கைஸ், கேமரா எல்லாமே செட் பண்ணிட்டேன். விக்டோரியா டோராவோட விளாண்டுட்டு இருக்கா, எங்கள் அத்தை அங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்னோட மைக்கில் பேசுகிறேன். நான் ஒரே ஒரு மைக் தான் போட்டிருக்கேன். தெரியுதா? நான் ரூமுக்குள்ளே இருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? ப்ராங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன நடக்க போகுதுங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சோறு ஆகிட்டீங்களா? சோறு ஆகிட்டியா? என்ன குழம்புல? ஏய், என்ன குழம்பு? ஊறுகாவும்? கஞ்சி ஊறுகா. நீங்க நான் ஏன் ஆட்டோ ஓட்ட போலன்னு சொல்லு. கொழுப்பா? ஆட்டோ ஓட்ட போல என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே, ஐடி கம்பெனி எல்லாம் மூடி இருக்கும். நீயே சொல்ற. சனிக்கிழமை மூடாது. ஒன்று கேட்கணும். என்ன கேட்க போற? பைய பேசுகிறோம். அதாவது இது வந்து இப்ப நம்ம வண்டி இருக்குல்ல, ஈக்கோ எனக்கு வந்து இந்த மாதம் டியூ கட்டணும். டேட்டு தள்ளி போயிடுச்சு. நான் 2 நாள் கழிச்சு கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட இந்த மோதிரமும் மாட்டணும் ஒரு பீரோவில் தானே இருக்கு. எப்படி நான் சொல்றதுக்கு அப்புறம் ரியாக்ஷன் பண்ணேன், உடனே அப்படி மூஞ்ச காட்டுற என்னன்னு சொல்லு. நீ என்ன சொல்ல வர? நீ சொல்லாத முன்னாடி எனக்கு தெரியும். சொல்லு சொல்லு. நான் அதுக்கு தான் சொல்றேன். என்னன்னா, சொல்ற இந்த மாட்டல் மட்டும் கொடுத்தேன்னா நான் அடகு வச்சுட்டு மாட்டுல கொடுத்துட்டு என்ன மாட்டு விடலான்னு பாக்குறேன். என் வீட்டுல ஏன் உங்க வீட்டுல மாட்டு விட வைக்கணுங்களா? அந்த வண்டியை வச்சு நீ என்ன பண்ற? ஒரு பிரயோஜனமும் இல்லை, சும்மா நிக்குது. அதுக்கு மாசம் மாசம் டியூ வேற கட்டுற. போன மாசமே இதுவும் இல்லாம காசு இல்லாம செயினை வச்சு கட்டினியா? அதுக்கு மேல இன்னொரு மாசம் சேர்த்து கட்டினேன் செயினை வச்சு. இப்ப அதுவே 30,000 நிக்குது. இப்ப மறுபடியும் இதை கேக்குற. அந்த வண்டியில ஒரு வருமானம் பார்த்து நீ கட்டினா பரவாயில்ல. இருக்கிறதெல்லாம் மாசம் மாசம் இந்த மாதிரி பேசிட்டு அப்படி கேக்குற மாதிரி கத்து விடுங்க வேணுக்கு. என்னடி கேக்குறான்? எதுக்கு வருதெல்லாம் நல்ல இதெல்லாம் வருது, சீமெண்டெல்லாம் வருது. 5ஆம் மாசம் பூ முடிக்கணும், எல்லாம் பண்ணும். இப்ப கேட்டா எப்படி? ஏற்கனவே செயின் வச்சுட்டு இன்னும் மூட்டாம கிடக்குது. இன்னும் இது வச்சுட்டா வரவங்க 4 பேர் ஜனங்க வருது, எல்லாம் கேட்பாங்கல்ல. வந்து உண்டமா உக்காந்து கடுப்ப வந்து பார்ப்பாங்கல்ல எல்லாரும். இந்த சமயத்துல போய் மாட்டுல கூட இதை கொடுறான். கொடுக்க மாட்டாங்க இல்லடா, எங்க அம்மா கொடுப்பாங்க. இப்ப 5ஆம் மாசம் வந்துச்சுல, அவங்க என்ன செய்வாங்கன்னு நான் சொன்னேன். இந்த சமயத்துல போய் கேட்பாங்க. அதுக்குன்னு வேற சொல்லு. இதோ இந்த மாசம் வருது, இப்பதான் பண்ணதான் ஆகணும்.
சொன்னேன் இந்த மாசம் பண்ணணும்டா, ஆமா. அந்த வண்டி வச்சு ஏதாவது பண்ணுடா, அந்த வண்டி வச்சு ஏதாச்சும் பண்ணி நீ வந்து டியூ கட்டினா பரவாயில்ல, சும்மா போன மாசத்துக்கு செயின் வாங்கி வச்ச, அது மேல 2 வாட்டி வாங்கி கட்டிட்டேன். சும்மா தான் நின்று கிடக்குது அந்த வண்டி, எதுக்கு அது? அதுக்கு ஒரு டியூ கட்டிக்கணும். பொருளை வச்சு தண்டமா கட்டணுமா இப்ப அதுக்கு? சொல்லு. சொன்னா 10 மணிக்கு போறான். நல்லதா தெரியும் அது இந்த மாசம் பூ முடிக்கணும்ட்டு, இந்த சமயத்துல வாங்கி வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லு? கூட தெரிய மாட்டுதே. 4 ஜனம் வரும் போகும், இந்த நேரத்துல வாங்கி வச்சா எப்படி? நீ சொல்லாம எப்படி? ஏண்டி ஏண்டினா ஏன் உங்க அம்மாட்ட நீ சொன்ன? பின்ன சொல்லாம சும்மா போட்டு வாய். ஏய் லூசு, உங்க அம்மாட்ட என்ன சொன்ன? பின்ன கேட்காம வீட்டுல ஒரு ஆள் ஏய் இருக்கு. நான் பாத்ரூமுக்குமே எல்லாம் என் கேட்டுதான் செஞ்சு. இதே நீ உங்க அம்மாட்ட சொல்றேன், உன்கிட்ட தானே கேட்டேன். பின்ன வீட்டுல ஒரு ஆள் இருக்காங்க, என்ன கேட்காம வச்சீங்கன்னு சொல்லிட்டு எதனா ஒரு வார்த்தை நாளைக்கு சொல்லிடக்கூடாதுன்றதுக்கு நான் கேட்க. ஏய் என்னடி கேட்கணும், என்ன சொன்னாங்கப்பா அவங்க? அவங்க நான் தரமாட்டேன்னா சொல்லல. 5ஆம் மாசம் பண்ணணுமே, 4 பேர் வந்தா என்ன நினைப்பாங்க? சரி 5ஆம் மாசம் இரு 5ஆம் மாசம் பண்ணணும். 5ஆம் மாசம் பண்ணணும் தான், இல்லைன்னு சொல்ல வளகா போய்க்கிறீங்க. சரி ஓகே, இங்க பாரு, என்ன பாரு. இங்க இருந்து நீங்க கழுத்து இப்படியே வச்சுன்னு பேசுவாங்க. ஏய் டோரா இப்போ 5ஆம் மாசம் நீ பண்றேன்னு சொல்றல, சரிதான். நாளைக்கே ஒன்று ஆயிப்போச்சு, நல்லது கெட்டது ஆயிப்போச்சு, கை கால உடையுது. நீ என்ன பண்ணுவ அப்ப? நீ பணம் நகையை போடுறதுன்னு நினைப்பியா, அடகு வைப்பீங்கன்னு நினைப்பியா? கஷ்டத்துக்கு பார்க்கணும்னு நினைப்பா, என்ன பண்ணுவ? அவசரம் வேற. சரியா, இப்ப இது அவசரமா? ஏய் நீ எதுவா இருந்தாலும் உங்க அம்மா கேட்கும் போது நீ தாண்டி என் கூட ஸ்ட்ராங்கா நிக்கணும். அவன் திருப்பி கொடுத்துருவான், அவன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்கணும். நீனு சேர்ந்து ஒத்து ஊதிட்டு இருக்க அவங்களோட சேர்ந்து. நீ வந்து எப்படி தெரியுமா, அந்த வண்டியை நீ வித்துருன்னு நான் சொல்லிட்டேன், அதை வச்சு தண்டமா. ஏய் வண்டிக்கு நான் 15 டிவுக்கு மேல கெட்டிட்டேன். அந்த வண்டியை பத்தி நீ பேசாத, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். வண்டியை பத்தி பேசுறதுக்கு யாரும் உரிமை கிடையாது. சும்மா டியூ டியூ டியூன்னு இருக்க. அது இன்னைக்கு நாளும் எனக்கே ஒரு நாள் தேவைப்படும். இப்ப 15 நாள் 15 மாசம் நான் வண்டி டியூவை கட்டிட்டு இன்னும் ஒரு 12 மாசம் தான் இருக்கு, அதுக்கு போய் நான் வண்டி விற்கவா? ஏய் நான் என்ன வளவலன்னு பேசல, வளவலன்னு பேசாத. நான் எனக்கு தேவை ஒரு 4 கிராம் தேவைப்படுது, உன்கிட்ட இருக்கு, நான் கேட்கிறேன், ஒரு கஷ்ட சூழ்நிலைக்கு கேட்கிறேன், தரையா தலையா. உங்க அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க? நம்மகிட்ட இருக்கிறதே அதானே. இருக்கிறதே அதான். அவசரத்துக்கு உதவாத இது பொருள் எதுக்கு அதுன்னு கேக்குறேன். பீரோக்குள்ள பொத்தி வச்சிருக்க, அவசரத்துக்கு உதவலன்னா அது எதுக்குன்னு கேக்குறேன். இல்ல விட்டு எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை இப்படியே இருந்துட போறோமா? இல்லை நான் எதனா உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேனா? நான் நல்லா இருக்கும்போது செய்ய மாட்டேனா சொல்லு? இல்லை நான் நல்லா இருக்கும்போது உனக்கு ஒரு பொருள் எடுத்து தர மாட்டேனா, இல்லை உனக்கு ஒரு தோடு எடுத்து தர மாட்டேன்? எனக்கு ஒன்றும் புரியல. கடல்ல தத்தளிக்கும் போது கை கொடுக்காத எந்த ஒரு படகும் கரைக்கு வந்த பிறகு கப்பல் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதான் உண்மை. நம்ம கடல்லையும் சரி கடல்லையும் சரி தத்தளிக்கும் போது கை கொடுக்கணும், அதான் உண்மையான உறவு. இந்த உங்க அம்மா வராங்க, போகும். நீ வாங்கல இந்த பிளேட்டை. நான் நீ எதுவும் கோவப்படாதீங்க, நான் சும்மா கேட்டேன்னு. இந்த பிளேட்டை நான் இது கேட்டிருந்தேன், ஒரு பொருள் கேட்டிருந்தேன். அவன் மாட்டல் வீட்டில் சும்மா வச்சிருக்கா. நான் அதான் கேட்டேன், எங்கள் குறியை வண்டி டியூ மட்டும் கட்டிட்டு தரேன், ஒரு மாசத்துல திருப்பி தந்துடுறேன்னு. நீங்க ஏதோ சொல்லிட்டு போனேன்னு சொல்றா, அது சொல்ல மாட்டா, ஒழுங்கா அழுகுறா, அவன் கண்ணு ஒரு மாதிரி தேத்து பேசுறா. மாசம் வந்து பூ முடிக்கணும் அவளுக்கு. புரியுது நீங்க. இல்ல இல்ல இங்க விக்டோரியா, பூ முடிக்கிறது ரைட்டு தான் விக்டோரியா. அப்ப நீ நான் என்ன அழுத்தி பேச முடியல என்னால. இந்த டைம்ல போய் வைக்கிறேன்னா எப்படி சொல்லு? 4 ஜனம் வரும் போவோம், எல்லாம் இது பண்ணுவாங்க. இல்ல நான் இல்ல 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 இரு நான் ஓப்பனா கேக்குறேன். நாளைக்கே ஒரு முடியல, இல்ல உங்க பொண்ணுக்கே முடியல,
நீங்க நகையை பாப்பீங்களா பொண்ணை பாப்பீங்களா? இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். உன்னதான் பாப்போம் சுபா, ஆ. நீ சொல்றது. அப்ப நீங்க சொல்லுங்க. அப்ப இப்போ ஒரு முந்தானை கஷ்டத்துக்கு காரியம் இருக்கும்போது இப்ப நேரத்துல வக்கம் விட்டு சொல்லும் போது எப்படி இருக்கும் எத்தே அதே நல்ல காரியம். என்ன சுபா, நீதான் சரிணும். அது நல்ல காரியம் இருக்கும் போது கேக்குறோமா நம்ம நீதான் இது பண்ணும். அந்த சாக்காத்துல சொல்லக்கூடாது, உடனே சராமாட்டு மூடி இதெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லத்தே நான் சொல்றதே உங்களுக்கு புரிய மாட்டுது. குடுத்தா இந்த ஒரு மாசத்துல திருப்பி தர போறேன். கொஞ்ச மாசம் வரைக்கும் போடுவேன், எப்படி திருப்பி கொடுப்பேன் அதுக்கு நீ சொல்லு. ஒரு உதவின்னு இந்த மாசம்னா வைக்க போறோம், இந்த மாசம்னா வைக்க போறாங்க. எத்தே நான் எதுவுமே கேட்கறது, ஒரு மாட்டல் தானே கேட்டேன். நீ செட்டு வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்ற அதெல்லாம் ஒரு கதையாடலாம். என்னது அந்த செட்டா விற்கிறாம கம்பல் இதெல்லாம் செய்யலாம். அதான் கௌரிங் செட்டு. கௌரிங் செட்டா? சொல்லு. சரி கௌரிங் செட் இருக்கும்போது எதுக்கு அது போடணும்ன்ற நானு அதுதான் ஒரு சவரம் தான் வாங்கி வச்சிருக்கேன். அர்ஜென்ட் நான் வாங்கி வச்சிருக்காரு. அதே வைக்கிறதுனா எப்படி ஒரு சவரன் எப்படித்தே வெளியே தெரிய போகுது? அது ஒரு கம்மலே ஒரு மாட்டலே 2 மோதிரம் இருக்கு. அந்த பொருள் கூட இன்னும் எப்படி பாக்குறோம்? எல்லாத்தையும் 10,000 தான் டிவி எதுனா ஒரு பொருள் கொடுத்து சமாளி. 10,000 ரூபாய் தான் புரியுது நீ சொல்றது. நான் சொல்றேன், நீ கோச்சுக்காத. 10,000 ரூபாய் தான் சொல்றேன் நானு. அது எப்படின்னா சமாளி, எங்கன்னா கேளு. கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும் சொல்லு நீ. இல்ல ஒரு அவசரத்துக்கு உதவி பண்ண மாட்டீங்க. இதே இது நாளைக்கு நல்லா இருக்கும் போது எப்படி தேவைலாம் சொல்லுங்க. இந்த டைம் நீ கேட்டா என்னால கொடுக்க முடியாது. என்ன யாருன்னா கேட்டு பாருன்னா வேற யார்கிட்ட கேட்க? அடுத்தவங்க கை நீட்ட கூடாதுன்னு சொல்லி உன்கிட்ட கேக்குறேன். நான் எனக்கே அசியமா இருக்கு கேக்குறதுக்கு. ஏன் சொல்லுண்டியே பாருங்க. நான் போன மாசம் ஒரு செயின் எடுத்தேன். கேக்குற மாதிரி இல்ல. இரு போன மாசம் நகை சீட்டு போட்டு செயின் எடுத்து கொடுத்தேன். அது யாருக்காக எடுத்து கொடுத்தேன்? ஏய் ஒரு மாசம் அப்படித்தான் இருக்கும், ஒரு மாசம் இப்படித்தான் இருக்கும். என்ன பண்ண சொல்ற? யூடியூப்ல காசு வந்தா சரின்னு சொல்லலாம். யூடியூப்ல பணம் வரல, ப்ரொமோஷன் எதுவுமே வரல. அப்ப சமாளிக்கும் போது அப்படி இருக்கும்போது நம்ம பொருளை வச்சுதான் கொஞ்சம் அப்படி இப்படி சமாளிக்கணும். சொல்லு. இல்லத்த நீங்க தெளிவா சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? இல்ல இந்த இதனால தர முடியாது சொல்றீங்களா? தர முடியாது சொல்றேன். தாயா புள்ளையா இருக்குன்னு சொல்றீங்க, என் புள்ள மாதிரி சொல்றீங்க. என் புள்ள மாதிரிப்பா நீ சொல்றீங்க. ஒரு அவசரத்தை கேட்டா மாட்டல் மட்டும் எதனா குத்தா எல்லாம் மோதிரம் ஒரு மாசம் அடுத்த மாசத்துல வேணாம் இதுக்கப்புறம் கேட்டு பாரு உங்க அம்மா எப்படி. இல்ல அங்க பாரு உங்க அம்மா எப்படி மூஞ்ச காட்டுறாங்க. ஏய் என் அசிங்கப்படுத்தாத 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. ஒண்ணு வேணாம் விடுங்க. இல்ல வேணாம் விடுங்க. ஏய் வேணால ஏழை நீ போட்டுக்கிட்டு இல்ல வேணால. சரித்தே விடுங்க வேணாத்தே நீ போங்க. சரி வேணாம் விடுங்க. நான் வேணாம் சொல்லிட்டேன் விடுங்க. நம்ம கஷ்டம் நம்மளுக்கு தானே தெரியும். நீங்க அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. விடுங்க நான் சொல்லிட்டேன். விடுங்க வேணாம் விடுங்க. ஆமா நாளைக்கு ஏதோ இப்ப வந்து பாக்குறவங்கன்னா அவங்கள குடுக்க போறாங்க. இப்ப காசு இல்ல அவங்கள கூட்டு உதவி பண்ண போறாங்க. சொல்லு. இப்ப யாரு நகை போட்டு நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? ஒண்ணு எனக்கு சப்போர்ட் பண்றேன் பேசுறேன். அப்ப நான் இருக்கிறப்ப ஒரு பேச்சு பேசுறேன். இல்ல நான் பாத்ரூம்ல போகும்போது நீங்க 2 என்ன பேசுறேன்னு நான் பாக்கதான் செஞ்சேன். எனக்கு கேட்கதான் செஞ்சிச்சு எல்லாம் உள்ளக்க. சொன்னோன்னு யாரும் ஓகே சொல்ல மாட்டாங்க. சரியா? சொன்னோன்னு யாரும் ஓகே. எதா இருந்தாலும் மூஞ்சுக்கு முன்னாடி பேசு சரியா? சொல்ல யோசிக்க மாட்டாங்கள கொஞ்சமாச்சும். நீ சொன்னக்கு அப்புறம் தான் நான் சொல்றேன். சரி கஷ்டத்துக்கு இல்லாத அதுக்கப்புறம் எது இருந்து எதுக்கு சொன்னக்கு அப்புறம் தான் நான் கேட்கிறேன். கஷ்டத்துக்கு இல்லாத பொருள் நான் ஊருக்கு ஜனமா கொடுக்க போதுன்ற நீ ஊர் ஜனம் அவங்க இது வேலை பக்கத்து விடுங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். இப்ப நான் ஒத்த கால வேணும்னு சொல்லலையே. நான் வேணா நான் சொல்லிட்டேன். அதை வாங்கி அந்த ஒரு சவர் வாங்கினா கூட மனுஷாளுக்காக என்ன பண்றது? ஒரு நாள் கூட இல்ல என்ன பண்றது? நான் என்ன கல்யாணம் முடிக்கும் போது எனக்கு இருங்க நான் ஓப்பனா கேட்கறேன். கல்யாணம் முடிக்கும் போது எனக்கு 10 பவுன் போடுங்க, அது வாங்கி தாங்க இது வாங்கி தாங்க எதனா ஒண்ணு கேட்டேனா? எந்த ஒரு இதுவும் இல்லாம தான் நான் அவளை கல்யாணம் முடிச்சேன். ஏன்னா காதலிச்சேங்கிற ஒரே கருத்தாக நான் கல்யாணம் முடிச்சேன்ல. இப்போ ஒரு அவசரங்கிறனால தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்கறேன். வெளியே கை நீட்ட முடியாது, வெளியே வட்டிக்கு வாங்க முடியாதுன்னு சொல்லி தானே உங்களை கேட்கறேன்.
நினைப்பாங்க ஒரு பொருள் கூட இல்ல வாங்கி போடல பத்திவா அப்படின்னு நினைப்பாங்க சுபா. எத்த இல்லாதவங்களாவே இருண்டு போட்டுது, அடுத்தவங்களுக்காக ஏன் வாழ்னு கேக்குறேனா? இல்ல நாளைக்கு உங்களுக்கு எதுனா ஒண்ணு ஆச்சுன்னா நான் பார்க்காம இருக்க போறேனா சொல்லுங்க? ஏய் விக்டோரியா, நாளைக்கு உங்க அம்மாவுக்கு முடியல, நான் பார்க்காம இருக்க போறேனா? ஐயா என்ன இப்படி இருக்காங்க உங்க அம்மா? விடாமா சமைச்சா என்ன ஆயிட போறான்? அவன்தான் ஒரு மாசத்துக்கு திருப்பி தந்துருன்னு சொல்றான்ல. அதுக்கு மேல இப்ப கீர்த்தனா வரேன்னு சொல்லி இந்த மாசம் அது வரட்டு வந்தவன திருப்பி பார்க்க போறான். ஆனா தங்கம்மா இல்ல பித்தளையான்னு ஆடி மாசம் வர வந்துட்டா. அந்த டைம்ல ஆடி மாசத்துல வைக்க கூடாது வேற பொருள் தெரியுமா? ஆடி மாசம் தொடிக்க வர சாஸ்திரம்லாம் நீங்க பார்க்க தேவையில்ல. இப்ப நாளைக்கு நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். உயிருக்கே போராடுற இடத்துல நீங்க வந்து உதவி செய்யணும்னு நினைப்பீங்களா? இல்ல அந்த நேரத்துல சாங்கியம் ஆடி மாசம் ஆவணி மாசம் நகையை வைக்க கூடாது கொடுக்க கூடாதுன்னு அப்படி சாங்கியம் பார்ப்பீங்களா? அதான் என்னோட கேள்வி. நான் யாரு? நான் வந்து உன் புருஷன் தானே. எனக்கு ஒரு கஷ்டம்னா அது உன் கஷ்டம் இல்லையா? அது நான் வந்து தரமாட்டேன்னு சொல்லல. நீ தரமாட்டேன்னு சொல்ல, இப்படி மூஞ்சு வச்ச மாதிரி பேசுனா எப்படி? நடப்பணும் எப்படி? சொன்னாலே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க சரியா? ஏன்னா இருக்கிறதே அதுதான். நான் என்ன குடிச்சிட்டு கூத்தாடவா கேக்குறேன்? நான் கேக்குறேன் வெளியே கடன் வாங்கினா 10,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் வட்டி. வெளியே கடன் வாங்கினா 2,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய் வட்டி. நான் என்ன சொல்றேன்னா, இது நம்ம ஒரு ஏதோ மோதிரம் எதனா அடகு வச்சோம்னா வட்டி சேட்டுக்கள்ல 200 ரூபா தான் வட்டி மாசத்துக்கு. அந்த மாதிரி நான் 4 பேட்ட கடைக்காரனுக்கு கடன் போட்டுட்டேன்னு என்ன பண்ணுவேன் சொல்லு? குடும்ப நிம்மதி இருக்குமா? குடும்பத்தை வர சொல்ல பார்க்க முடியுமா சொல்லு? நான் என்ன கலெக்டர் உத்தியமா பாக்குறேன்? ஆட்டோ தானே ஓட்டுறேன். அதுக்கு மேல உங்க இஷ்டம். விடுங்க, எனக்கு வேணாம். விடுங்க தேத்தே, ஆளை விடுங்க நான் போறேன். சும்மா போட்டுக்கிட்டு வேணாம். விடுங்க. விக்டோரியா வேணாம், விடுங்க. எதுவும் கேட்க வேணாம். வேணாம் தே, நீங்க பாருங்க வச்சுக்கோங்க. நான் எதனா கடன் எதனா வாங்கிக்கிறேன். இந்த டைம்ல போய் நகை வைக்கிறது ஏற்கனவே வச்சு சைனும் முக்காம கிடக்குது. 10,000 எங்கன்னா கடன் வாங்கலாம்ல. இருக்குதான் நான் அந்த பொருள் தான் அதுல போய் வைக்கிறேன்றீங்க. அது கேட்டா கோவ போறான் பையன். அவசரத்துக்குன்னா வச்சு அவசரத்துக்குன்னா என்னத்த அவசரம்? எங்கன்னா கேட்க சொல்லு. வட்டி கூட 10,000 ரூபாய் கேட்க சொல்லு. எங்கன்னா வச்சு போயிட்டு எப்போதான் நகை வைக்கிறேன்றீங்க பார்த்தாலும். அதுக்கு பார்த்தா இந்த டைம்ல அப்படி பொருள் கொடுக்க முடியாதுனால சொல்லு. சொல்ல புரிஞ்சுக்கிறது கிடையாது கூட. எப்போதான் நகை வைக்கிறேன்னு இதேதான் பாட்டு பாடினுக்கிறீங்க. கோச்சின் போயிடாம அவன் பார்வைக்கு நான் கட்டவனா தெரியுது. இப்போ ஒரு நகை வச்சுன்னா அதே பழக்கமாயிடும். புரியுதா? நகை இருக்குதே நம்ம தைரியமா வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு ஏன் ஆட்டோ ஒரு டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிட்டோம் போயிட்டு நகை வைக்கணும்னா அவசியமா சொல்லு? டெய்லி ஆட்டோ ஒரு டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்கணுங்க போயிட்டு. நான் கேட்குறது அவன் தப்பா தோணுதுக்கா எனக்கு. நீதான் ஏதாவது சொல்லணும் விட்டதியா? கம்முனுக்குற நீ பாட்டுன்னு. கஷ்டத்துக்கு நகை என்ன நகைன்ற நீ கேட்டா ஒரு வாட்டி வச்சா அதே பழக்கமாகும். திருப்பி நகை தான் இருக்குதா நம்ம வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு காலைல எழுந்து தொட்டு விடு. ஆட்டோக்கு போ அப்படின்னு சொல்லு. நான் எதுனா சொன்னா கோவப்படுற. காலைல எழுப்பி அனுப்பி விடுறேன்ற அதை காதல வாங்க மாட்டேற. தேவலாம் நகையெல்லாம் பிரச்சனை வருது. எங்க உள்ள சொல்லி கூட சண்டை போட்டுக்கிறான் பையன். என்ன பண்றது? ஆடி மாசம் இந்த மாதிரி வைக்க கூடாதுடி. அதை நான் சொல்றேன். சொல்லி புரிய வேடி. டெய்லி ஆட்டோ போய் ஒரு 1000 ரூபாய் ஓட்டு சொல்லு. இன்னும் பஞ்சாயத்து முடியலையா? நான் வேணாம்னு சொல்லிட்டு எதிர்த்து மறுபடியும் பேசிட்டே இருக்கேன். பேசல சுபா, சொல்றேன். நானு சொல்லின்னுக்கிறேன். வேற எதுவுமே நான் பேசல. இந்த மாதிரி சொல்றேன். வேற எதுவும் நான் சொல்ல. வேணாம் விடுங்க. நான் அந்த ஃப்ரெண்ட கேட்டுருக்கேன். ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்கிறா. ஃப்ரெண்டு எந்த ஃப்ரெண்டு தெரியல அவள் செய்யணும். அது முன்னாடி அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்கலாம். என்னது முன்னாடி அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்க வேண்டியது. நான் போ கைஸ் பிராங்க தரமா பார்த்துருப்பீங்க. பயங்கரமா பிராங்க் பண்ணிட்டேன்.
ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் ஒரு மேட்ரு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா வராங்களான்னு பார்த்துக்கிறேன், அது வேற. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராங்க் தாங்க பண்ணுறேன். இந்த ப்ராங்க்குக்கே வந்து இவங்க வந்து நகை கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அத்தை என் ஒய்ஃபு சேர்ந்து சால்ரா தட்டிகிட்டு இருக்கு. அவங்க உண்மையிலே கேட்டால் கொடுக்க மாட்டாங்களோ, எனக்கு அப்படிதாங்க தோணுது. என்னங்க இப்படி எமோஷனல் ஆகுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. என்னங்க ஆடி மாதம் என்னடா இருக்குது, ஒரு கஷ்டத்துக்கு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வேன் தெரியல, இந்த அன்னைக்கு பாருங்க நம்ம வேன். இந்த வேனுக்கு டியூ கட்டணுங்க, இந்த டியூ கட்டணும். என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இந்த மாதம் ஒன்றும் பண்ண முடியல. ஆட்டோ 2 நாள் போகிறேன், 3ஆவது நாள் லீவ் போட்டுறேன், அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. கொடுக்க மாட்டாங்களேங்க, எனக்கு அதாங்க இப்போ மேட்ராக இருக்கு. அட சே. இருந்தாலும் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வேற. நான் வந்து இந்த நகை இருக்கிற ஒரு அசால்ட்டு தனத்தில் எனக்கு ஒரு சோம்பேறித்தனம் ஆயிடுது. ஆக்சுவலி கோல்டு எல்லாமே வந்து அதில் எப்படியுமே நானும் 2-3 கோல்டு வாங்கி வச்சுருக்கிறேன். அவங்க என்னன்னா என்னோட கோல்டே வந்து வைக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அசால்ட்டுத்தனம் வந்துடும் அப்படின்னு. டெய்லியும் 1000 ரூபாய்க்கு வண்டி ஓட்டினா ஏன் உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் மேட்ரு. அதை தான் அவங்க சொல்லி புரிய வைக்க வராங்க. அதை நம்ம தப்பான பார்வையில் பார்த்தோம்னா தப்பு, அதை கரெக்டான பார்வையில் பார்த்தோம்னா கரெக்டு. அத்தை வந்து கோவப்படுறாங்கன்னா எல்லா பாசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க டக்குனு அவங்க டென்ஷன் ஆகுறாங்கன்னா அது வந்து ஏற்றுக்கப்படாத ஒரு விஷயங்கிறனால டென்ஷன் ஆகுறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இது ஜஸ்ட் ஒன் ப்ராங்க் வீடியோ. இதை யாருமே வந்து இதை எடுத்துக்கிற வேண்டாம், உணர்வுபூர்வமாக எடுத்துக்க வேணாம். நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும், அதே நல்ல பழக்கம். சரி ஓகே, நம்ம ப்ராங்க் வீடியோ தான் எடுத்துங்கிறத போய் சொல்லிடலாம். சரியா, வாங்க போகலாம். ஏய்யா அங்கே பாரு, நான் இன்ன வரைக்கும் வீடியோ தான் எடுத்தேன். வண்டி டியூலாம் கெட்டிட்டேன், சும்மா வீடியோ எடுத்தேன். நகை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு வீடியோ எடுத்து ப்ராங்க் வீடியோ பண்ணேன். ஏய் அத்தே ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து நகை கேட்டேன்ல, அது சும்மா வீடியோக்காக தான் கேட்டேன். நான் கேமரா அங்கே செட் பண்ணி வச்சுட்டு இல்லடா எனக்கு வண்டி டியூலாம் நான் கெட்டிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காசு சேர்த்து வச்சுருந்தா வச்சு கெட்டிட்டேன். என்ன அணிக்க மாட்டேன், கழுவி ஊத்து போறாங்க. இப்போ மாமியார் ஒரு புள்ளைய வீடு கொடவு பாத்துறாங்க அப்படின்னு சும்மா கேட்டு பார்த்தேன், கொடுப்பீங்களா கொடுப்பீங்க பாத்தியா. ஆக்சுவலி பிராங்க் வீடியோவுக்கே நீங்க கொடுக்க மாட்டீங்க, இல்ல உண்மையிலே கேட்டா கொடுக்க போறேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உண்மையா கேட்டா கூட தர மாட்டேன். ஆமா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நல்ல தெரியாத நான் வர கத்தி விட்டவர் இல்ல திட்டி விட்டவர். நான் வீடியோல பாரு என்ன நினைப்பாங்க தெரியல, என்ன நினைப்பாங்க தெரியல. சரி விட, என்ன நினைச்சா என்ன? உண்மையா கேட்டா கூட இப்படிதான் பேசும்போது இது மாமியார் நினைக்க மாட்டாங்க. இல்ல சும்மா ஒரு கண்டென்ட்டுக்கா. ஐயோ நடித்து கொடுத்து. சரி ஓகே கைஸ், பார்க்கலாம். பை பாய்.